இன்னைக்கு 65 வயசு கழிச்சு எல்லாருமே வந்து வாட்ச்மேன் வேலை பார்க்குறாங்க, ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் பிடிச்சி வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கமிட்மெண்ட். அவங்க லைஃப்பில் கமிட்மெண்ட்டில் லாக் ஆகிடுறாங்க, லோனில் லாக் ஆகிடுறாங்க, அந்த லோன் அடைக்கிறதுக்காக ஓடுறாங்க. யார் யாருக்கிட்டலாம் மாத கடைசியில் 20% உங்கள் சேலரியில் இருக்கோ அவங்களாம் இன்றைக்கி பணக்காரங்க. இன்ஃப்ளேஷன் வந்து சுகர் மாதிரி கரெக்டாக லெவலில் இருக்கணும், மேலே ஏறக்கூடாது, கீழே இறங்கக்கூடாது. எப்படி ஏறினாலும் லைஃபுக்கு ஆபத்து. பணத்தை வந்து பெருசாக திரட்டி தான் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த எந்த ஒரு பொருளுமே இன்றைக்கி அதே ப்ரைஸ் இருக்காது. பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். உங்கள் லைஃபுக்கு நீங்களே உங்களுக்காக ஒரு விலையை நிர்ணயிச்சிங்க. இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா ஏதோ தியாகம் பண்ணுறதுன்னு வச்சுக்கிறாங்க. எனக்காக பண்ண போகிறீங்க, உங்களுக்காக தான் பண்ண போகிறீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எலான் மஸ்கை பார்த்து நம்ம என்ன சொன்னோம்? நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு பாருங்க, 2 ட்ரில்லியன் வேல்யூ. யோசிச்சு பாருங்க, இந்தியாவோட மொத்த கேபிட்டலைசேஷனே 5 ட்ரில்லியன். இன்னைக்கு மார்னிங்லேருந்து நான் நிறைய இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசி எல்லாத்தையும் பார்த்தேன். எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தான் பேசிகிட்டு இருக்காங்க. வெல்த் சமிட்டு. வெல்த் சமிட்டில் வெல்த் பில்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, அது கன்சிஸ்டன்சியாக பண்ணணும், அதுக்கு கேப்பபிலிட்டி வேணும், அதுக்கு வேல்யூ ரொம்ப முக்கியம், லாங் டேர்ம் க்ரோத்து, இப்படின்னு எல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே விஷயந்தான் மாற்றி மாற்றி அவங்கவுங்க கருத்தை பதிவு பண்ணுறாங்க. அவங்கவுங்க வாழ்க்கையில் நடந்ததை பற்றி பேசுகிறாங்க. என்னோட வாழ்க்கையில் நடந்ததை பற்றியும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த 20 ஆண்டுகள் கழித்து என்ன நடக்க போகிறத பற்றியும் தான் நான் பேச போகிறேன். ஆஸ் அ ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டாக நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி பேச போகிறாங்க. ஸோ நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வந்ததால் நீங்கள் நினச்சிருக்கலாம், ஒரு ஸ்டாக்கை பற்றி அட்வைஸ் கொடுக்க போகிறாரு, ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேச போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் அதை பற்றிலாம் பேச போகிறதே கிடையாது. நான் பேச போகிறது எல்லாமே நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளில் நம்ம என்ன மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்பை எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து ஹேபிட். அதை வச்சு தான் நான் நீங்கள் ஃபுல்லாகவே பேச போகிறேன். என் வாழ்க்கையில் நான் என்ன மாதிரியான ஹேபிட்டை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன், அது என்ன மாதிரி எனக்கு வந்து மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு, வருங்காலங்களில் உங்களுக்கு எப்படி மாற்றத்தை உண்டு பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம எல்லாம் இன்ஸ்டாகிராம் பார்ப்போம், ஃபேஸ்புக் பார்ப்போம். இதே மாதிரி பார்த்துட்டு தான் காலையில் நம்ம வந்து லைஃபே தொடங்குறோம். எத்தனை பேர் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்தோம் அப்படி சொல்லி யோசிச்சு பாருங்கள். கடைசியாக எப்போ பார்த்தீங்க? நேற்றா? மந்த்து சேலரி வாங்கின பிறகா? இல்லை வீட்டிலேருந்து அப்பா அம்மா ஃபண்டு அனுப்பின பிறகா? ஓகே, இப்போ சேலரி எம்ப்ளாயி அப்படின் போது என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பார்ப்போம்? சேலரி வந்தவுடனே நம்ம என்ன யோசிப்போம்? இந்த மாதத்தை எப்படி ஓட்டுறதுன்னு யோசிப்போம் இல்லையா? ஓகே, அடுத்த கொஷின், உங்களுடைய சர்வைவல் டைம் எவ்வளோ? 1 மந்த்தா இல்லை 3 மந்த்தா இல்லை 1 இயரா? ஏன்னா நிறைய பேர் இங்கே எல்லாருமே பேசும்போது கவனித்தேன், நீங்கள் வந்து பிகம் த என்டர்பிரனர் ஆகணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. இதுக்கு வந்து ஒரு பேண்ட்வித் வேணும் அல்லது ஒரு ரன்வே வேணும். இதெல்லாம் எவ்வளோ பேருக்கு இருக்கோ அவங்க தான் ரிஸ்க் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் எடுத்த உடனே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரிஸ்க் எடுக்கல. ஸோ இங்கே நிறைய பேர் பார்க்குறேன், நிறைய, ஏன்னா இப்போ இந்த ஹாலில் இருக்கிறவங்க 10ல் 8 பேர் நாளைக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை சேமிக்காமல் இருக்கீங்க. இதை நான் சொல்ல, ரெக்கார்ட் சொல்லுது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 10 பேரில் 8 பேர் நம்ம ஃபினான்ஷியல் பிளான் பண்ணாமல் நம்ம தப்பு பண்ணுறோம். 65 வயசு கழிச்சும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வேலை தான் செய்ய போகிறோம். நிறைய பேர் பார்த்துட்ருக்கேன், இன்றைக்கி 65 வயசு கழித்து எல்லாருமே வந்து வாட்ச்மேன் வேலை பார்க்குறாங்க. சம் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் இன் சம் ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் பிடிச்சி வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கமிட்மெண்ட். அவங்க லைஃப்பில் கமிட்மெண்ட்டில் லாக் ஆகிடுறாங்க, லோனில் லாக் ஆகிடுறாங்க, அந்த லோன் அடைக்கிறதுக்காக ஓடுறாங்க. இப்போ நம்மக்கிட்ட சேலரி வருது, நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன பிளான் பண்ணுறோம்? நமக்கு அடுத்தடுத்த மெசேஜ் ரெடியாக இருக்கும். இஎம்ஐ, அடுத்தது ரெண்ட்டு, கரண்ட் பில்லு, இப்படி ஒன்றுமே நமக்கு எஸ்எம்எஸ்ஸாக வரும். இது எல்லாத்தையும் கடந்து கடைசியில் உங்கள் மாத கடைசியில் உங்கள்கிட்ட பணம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. யார் யாருக்கிட்டலாம் கடைசி மாத கடைசியில் 20% உங்கள் சேலரியில் இருக்கோ அவங்களாம் இன்றைக்கி பணக்காரங்க. என்ன சார், 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம், 20,000 சேமிக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, இந்த ரிப்போர்ட் அதை தான் சொல்லுது. நீங்கள் பண்ணக்கூடிய அடுத்த ஃபினான்ஷியல் மிஸ்டேக் என்னன்னா 20% சேமிக்காமல் இருக்கிறது தான். இப்போ நிறைய பேரை நான் பார்க்குறேன், என் வாழ்க்கையில் நானே பார்க்குறேன். 7,000 ரூபாய் சம்பாரித்தேன் முதல் சேலரி. அப்போ எனக்கு வந்து 25,000 இருந்தால் பரவாயில்ல நினச்சேன். 25,000 வரும்போது 1 லட்சம் இருந்தால் பரவாயில்ல நினச்சேன். இப்போ 1 லட்ச ரூபா வரும்போது நான் என்ன வச்சுன்னா 1 கோடி இருந்தால் பரவாயில்ல நினச்சேன். இன்றைக்கி 100 கோடி 1000 கோடி பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஆசை மனுஷனுக்கு விடாது இல்லையா? அது மாதிரி தான் 30,000 ரூபா சம்பாதிக்கும் போது அதே காலகட்டத்தில் நம்ம சேமிப்புங்கிற விஷயத்தை செய்யாமல் விட்டோம் அப்படின்னா உங்களால் வெல்த் பில்ட் பண்ணவே முடியாது. உங்கள் எல்லோரும் நீங்கள் திரும்பி பார்த்துங்க, பக்கத்தில் இருக்கவங்கள, நீங்கள் எல்லாருமே மிரர் லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஏன்னா 10ல் 8 பேர் ஃபினான்ஷியலாக பிளான் பண்ணல.
ஹேபிட்டை உருவாக்கலை. ஹேபிட்னா என்ன சார்? நீங்கள் தொடர்ந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஹாப்பியான ஒரு நியூஸ் வரும். என்னது? கேன்சர் இல்லையா? அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலில் ஸ்ட்ரென்த் கிரியேட் ஆகும். எடுத்துக்காட்டுக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, உங்களுடைய சீக்ரெட்னா சார் நீங்கள் வெற்றி பெற்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் சொல்லுவேன், இயர்லியாக நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண தான் நான் பண்ணதே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் டைம் டேபிள் போட்டு பிளான் போட்டு எதையுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. பிளானை போட்டு பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போவோம், அப்புறம் லேர்ன் பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணுவோம், எக்ஸிக்யூட் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் கிடைக்கும். இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஓவரால் நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னாக்கா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதாக நினைக்கிறோம். ஆனால் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு என்ன பெருசாக இம்பாக்டை க்ரியேட் பண்ணிடும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு 10 ரூபாய்க்கு எஸ்ஐபி கொண்டு வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக என்ரிச் மணி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. இது ஏன்னு கேட்கலாம், 10 ரூபா என்ன ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணிடும் அப்படின்னு. 10 rupees எஸ்ஐபி வந்து உங்களுக்கு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணாது, ஒரு ஹேபிட்டை க்ரியேட் பண்ணும். அந்த ஹேபிட்டை ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமே 100 ரூபாய் ஆக்குவீங்க, அடுத்தது 1000 ரூபாய் ஆக்குவீங்க, அடுத்தது 5000 ரூபாய்க்கு ஆக்குவீங்க. ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டே இருக்கும் உங்கள் லைஃப்பில். ஸோ ஹேபிட்டை உருவாக்கிட்டீங்கன்னா உங்களை வெல்த் பில்டிங்கை உங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, உங்கள் குரோத்தையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ இன்டர்னலாக உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஒரு இன்வெஸ்டார்னு பிளான் பண்ணிடுவீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இன்வெஸ்டாருனாக்கா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹேபிட்டாக உருவாக்கி நீங்கள் அடுத்ததில் என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம், அடுத்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், உங்களுடைய குரோத்தை எப்படி நிர்ணயிக்கலாம்னு அதை பற்றின திங்கிங்கே இருக்கும். என்ன சார் நான் தான் படிச்சுட்டு இருக்கேன், இல்லை வந்து நான் காலேஜ் முடிக்கிறேன், இப்போ தான் நான் வந்து வேலைக்கு போகிறேன், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சேவிங்ஸ் அப்படிங்கிறதே ஒரு போரான கான்செப்ட். என்ன இவ்வளோ தூரம் எல்லாம் பேசுனாங்க, சேவிங்ஸ் ஒரு போரான கான்செப்ட் திடீர்னு சொல்லிட்டீங்களே. சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்த பிறகு அதை வேறு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது வந்து சேவிங்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் பணத்தை சேவ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 41 பைசா நீங்கள் எழுந்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பணத்துலேருந்து. 1000 ரூபாய்க்கு 3 ரூபா 30 பைசா ஒரு மாதத்துக்கு எடுக்கிறீங்க, வருஷத்துக்கு 40 ரூபா எடுக்கிறீங்க. என்ன சார் 40 ரூபா பெரிய அமௌண்ட்டாக நீங்கள் நினைக்கலாம். யோசிச்சு பாருங்கள், ஒரு 10 லட்ச ரூபா உங்கள் ஃப்ரெண்டுக்கு கடன் கொடுக்குறீங்க, ஒரு வருஷம் கழித்து வட்டி வேணாம்பா அந்த 10 லட்சத்தை அப்படியே ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. அந்த 10 லட்சம் ரிட்டர்ன் ஆகிடுது. இப்போ நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் வட்டி கொடுத்துருக்கீங்க தெரியுமா? அந்த 10 லட்சம் அவங்ககிட்ட வாங்கினதில் 40,000 ரூபா. 10 லட்சம்னு சொல்லும்போது அதில் 40,000 ரூபா அமௌண்ட்டுங்கிறது போது உங்களுக்கு பெருசாக தெரியுதா இல்லையா? இது பேர் தான் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனை நம்ம யாருமே கற்றுக்கிறது இல்லை. இன்ஃப்ளேஷன் வந்தால் என்ன ஆகிடுச்சு, ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். இன்ஃப்ளேஷன் வந்து சுகர் மாதிரி கரெக்டாக லெவலில் இருக்கணும், மேலே ஏறக்கூடாது கீழே இறங்கக்கூடாது, எப்படி ஏறினாலும் லைஃபுக்கு ஆபத்து. அதே மாதிரி நம்ம இன்ஃப்ளேஷனில் நம்ம பண்ணக்கூடிய அடுத்த மிகப்பெரிய தப்பு என்னன்னாக்கா, நம்ம பணத்தை சேமிக்காமல் விட்டோம் அப்படின்னா உங்கள் பணம் ஆட்டோமேட்டிக்காக டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது. உங்களோட அசட்டு அப்படி கிடையாது. நீங்கள் வெல்த்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாக்கா பெருசாக பில்ட் பண்ணணும், பெருசாக முயற்சி எடுக்கணும்லாம் கிடையாதுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் எம்பிஏ படிக்கும்போது நான் வந்து முத ஆரம்பித்தது வெறும் மாதத்துக்கு 500 ரூபாய் 1000 ரூபா தான் ஆரம்பித்தேன். 2006 2007 ஃபஸ்ட்டு உங்களை மாதிரி நானும் கோட் சூட்டு போட்டு முத காலேஜில் போய் படிக்கும்போது இதெல்லாம் செய்யணும்னு இந்த மாதிரி ஒரு லெக்சர் எடுக்கும்போது அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பித்தேன். அன்னைக்கு ஆரம்பித்த இன்றைக்கி விஷயம் நான் நிறுத்தவே இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் ஹேபிட்டை உருவாக்குனீங்கன்னா உங்கள் பின்னாடியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஹச்சி நாய் மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் அதை விட நினச்சாலும் உங்களால் விட முடியாது. உங்களுக்கு குரோத் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் வந்தே தீரும். கனவு காணுங்க அப்படின்னு எதுக்கு சொல்கிறோம்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லாருக்கும் கடன் இருக்குது. கடன் தப்பா? எந்த கடன் அப்படின்னு தான் முக்கியம். இப்போ எஜுகேஷன் லோனுங்கிறது வந்து ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு ஹோம் லோனுங்கிறதும் தப்பு இல்லை. எது சார் மிஸ்டேக் அப்படின்னா, நம்ம கார் வாங்குவோம், அப்புறம் அதுவும் லோனில் தான் வாங்குவோம். நம்மளுடைய கனவுகள் என்னென்னு பார்த்தா ஒரு நல்ல வீடு வாங்கணும், அடுத்தது நல்ல கார் வாங்கணும், மேரேஜ் பண்ணணும், இதெல்லாம் உங்களுடைய கனவுகள். ஆனால் அதெல்லாம் நினைவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக ஒரு வழி இருக்குது, லோன். அந்த லோனில் எடுத்து ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஆனால் பிற்காலத்தில் பார்க்கும்போது நீங்கள் யாருக்காக உழைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேங்க்குக்காகவோ அல்லது ஒரு வெண்டாருக்காகவோ உழைக்கிறீங்க. உங்களுக்காக எப்போ சார் உழைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை. எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே சேலரி கொடுத்துங்க. என்ன சார் நான் சம்பாரித்து நானே சேலரி எப்படி சார் எடுத்துக்க முடியும்? அதுதான் சொல்கிறேன், 20% உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிசர்வ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து டெபிட்டு, நான் வந்து லோனில் இருக்கேன், நான் வந்து போனஸ் வாங்கிட்டு பண்ணுறேன், அடுத்த சேலரி வந்து ஹைக் வாங்கிட்டு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு கடந்த 5 வருஷமாக இதைவே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது.
பர்ஃபெக்ட் டைம்னே கிடையாது. சேலரி வாங்கி நீங்கள் யாரும் பெரிய பணக்காரனாக ஆகவே முடியாது. ஹேபிட்டை உருவாக்கினா தான், வெல்த்தை பில்ட் பண்ணால் தான் நீங்கள் ஒரு பெரிய வெல்த்தியாக உருவாக்க முடியும். நான் ஒன்றும் என்னுடைய பேக்ரவுண்டை வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய தொழிலதிபரோ, நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டோ ஃபேமிலி கிடையாது. உங்களை மாதிரி நானும் வந்து காலேஜ் முடிக்கும் போதே ஃபஸ்ட்டு இதே ஊரில் தெருவாக முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அன்றைக்கே ட்ரேட் பண்ணியிருக்கேன். போய் வெறும் 10 ரூபாய் கிலோவுக்கு டிஃப்ரென்ஸ் விற்று அதை ப்ராஃபிட் எடுத்து அன்றைக்கே அந்த லாபத்தை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி பாருங்கள். ஒரு 50,000 ரூபா பணத்தை எமர்ஜென்சி ஃபண்டுக்காக சேவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் உருவாகும். அந்த கான்ஃபிடென்ட் உருவான பிறகு நீங்கள் அடுத்து என்ன பிளான் பண்ணுவீங்க தெரியுங்களா? ஓகே, நம்மளால் 50,000 ரூபா சேவ் பண்ண முடியுது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் உருவாகும். அடுத்தபடியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சின்ன லோன்லாம் நீங்கள் வந்து முடிச்சு வைங்க. அதை கதம் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பெரிய லோன் பக்கம் போகலாம். ஸோ ஓகே சார், நீங்கள் லோன் அடைக்கிறதுக்கு வழி சொல்கிறீங்க, ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு வழி எப்படி சார் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா ஒரே ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவீங்க, ஆனால் யூஸே பண்ண மாட்டீங்க அந்த சப்ஸ்கிரிப்ஷனை. அடுத்தது நிறைய வீட்டில் ஆடம்பர பொருளை வாங்கி வச்சுருப்பீங்க, இல்லை நிறைய ஐட்டம்ஸ் வந்து தேவையில்லாத ஐட்டம்லாம் இருக்கும், அதெல்லாம் OLXில் விற்றுருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் திரட்டுங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை திரட்டுங்க. ஃபஸ்ட்டு அதை திரட்டின அமௌண்ட்டை முதலீடாக வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ அதில் கிடைக்கக்கூடிய சின்ன ரிட்டர்ன் கூட உங்களுக்கு ஒரு இம்பேக்டை உருவாக்கும், உங்களுக்கு பாசிட்டிவ்னஸ் உருவாக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமே உங்களோட மைண்டில், ஹேபிட்டில் இது எல்லாமே அடங்கிடும். உங்கள் உடம்புல ஊறின ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஒரு இன்வெஸ்டர். இதை இன்வெஸ்டர்னு நீங்கள் நினச்சிட்டிங்கனாக்கா நீங்களே நினச்சாலும் உங்களை விட்டது போகாது. இதுதான் பிற்காலத்தில் இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. ராஜேஷ் ஜுன்ஜுன்வாலா 5,000 ரூபாய் முதலீடு, இன்றைக்கி 50,000 கோடி, இந்தியாவில் மிகப்பெரிய இன்வெஸ்டராக இருக்கார். ராதாகிருஷ்ணன் தாமணி வெறும் 10,000 ருபீஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணார். அவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க 3 லட்சம் கோடி வச்சுருப்பார். சரிங்க சார், வேர்ல்டுலே ரிச்சஸ்ட் பர்சன் 13 லட்சம் கோடிக்கு மேலே வச்சுருக்காரு. யார்? உங்களுக்கே தெரியும், வாரன் பஃபெட். அவர் ஆரம்பித்தது $100. இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்போ முதலீடு செய்ய ஆரம்பிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ முதலீடு வந்து நீங்கள் தள்ளி போடுறதால, நீங்கள் தாமதிக்கிறதால நீங்கள் ஒவ்வொரு நாளுமே எழுந்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் பணத்தை, உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை, உங்கள் வாய்ப்பை. இந்த மாதிரி இயர்லி ஸ்டேஜ் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமானா கிடைக்காது. என்ன சார் இவ்வளோ சொல்கிறீங்க, எல்லாருமே நாங்கள் எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சார் சொல்லிங்கனாலும் கூட ரொம்ப சந்தோஷம். எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அடுத்து டைவர்சிஃபிகேஷன்ன்ற ஒரு சாப்டருக்குள்ளே உள்ளே வந்துடுவீங்க. ஏன் அப்படின்னா ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரே ஸ்டேஜ், ஒரே லைஃபு எல்லாம் வந்து போர் அடிச்சிடும். இப்போ கோபிநாத் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதே ஒரு போரான ஜாப்பு, அது வந்து அவங்க வேணால் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு. உண்மையிலே அந்த கேட்டகரியில் நான் தான் இருக்கேன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அது உடனடியாக ஏறாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம மரம் வைக்கிறோம், அது 20 வருஷம் கழித்து தான் நிழல் கொடுக்குது, நமக்கு பழம் கொடுக்குது, வருமானத்தை கொடுக்குது. எடுத்த உடனே நான் உடனடியாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கடையில் போய் மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்றாங்க. அதுதான் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங். ஸோ அதில் நிறையா வந்து ஆபத்துகள் இருக்குது. ஒரே ஒரு விஷயம், மார்க்கெட்டில் நிறைய பேர் எல்லோரும் அட்வைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? மார்க்கெட்டை மிஸ்டேக் பண்ணிடுச்சு, அதனால் நான் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு காரணம் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ என்னை பொறுத்தளவுக்கு மைண்ட் செட்டு தான் அங்கே வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா நீங்கள் மைண்ட் செட்டு வந்து செட் பண்ணல அப்படின்னா உங்களுக்குள்ளே எதையுமே வந்து திருப்திகரமாக செய்ய முடியாது. ஏன் சார் அப்படின்னா இப்போ நம்ம ஜிம்முக்கு போவோம், போய் என்ன பண்ணுவோம், மெம்பர்ஷிப் கட்டி அதை ஒரு 3 மாதமாக கட்டிருக்கலாம். எடுத்த உடனே 1 வருஷத்துக்கு நான் ரெகுலராக வரப்போகிறேன், இந்த நியூ இயர் வந்த பிறகு நான் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிவிட்டு உடனே நான் வந்து ஃபுல் பேமெண்ட் கட்டிவிட்டு 3 நாள் போயிட்டு 4ஆவது நாள் தூக்கம் வருது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நம்ம அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து மைண்ட் செட்டை யாரும் ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதே கிடையாது. மார்க்கெட்டும் அப்படி தான். நீங்கள் மைண்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கிற வால்டாலிட்டிலாம் பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து ஒரு லெவலில் இருக்கும், நீங்கள் ப்ராஃபிட்டபிள் பர்சனாக வர முடியும். ஒரு ஃபினான்ஷியல் வந்து ஒரு பிளானு, ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுங்க சார். என் லைஃப்பில் நான் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை செஞ்சால் நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை வச்சு நான் சொல்கிறேன். ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்களை மாதிரி நானும் ஆரம்ப காலகட்டத்தில் பைக்கு அல்லது வந்து காரு இதெல்லாம் டியூவில் வாங்கினது தான், இஎம்ஐயில் வாங்கினது தான். காலப்போக்கில் இப்போ நான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதில்ல, லோனே வாங்குறதில்ல. தப்பை டைம் டேபிள் போட்டு மாதம் இஎம்ஐயை கரெக்டாக செய்கிறோம். அப்போ இஎம்ஐக்கு நான் எதிரானவனான்னு கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எப்படியாப்பட்ட இஎம்ஐன்னு பொறுத்திருக்கு. என்ன சார் நீங்கள் வெறும் அட்வைஸாக பண்ணிட்டு போயிட்டுருங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுக்கிங்க, ஓகேங்களா? நீங்கள் சர்வைவல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டு தேவை. 2வது இன்சூரன்ஸ். ஏன் சார் இன்சூரன்ஸை பற்றி பேசுகிறீங்கன்னா லைஃப்பில் வந்து எப்போ வேணாலும் ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வரலாம். நிறைய பேரை பார்த்துருக்கேன்,
வாழ்க்கையில் ஒரு 25 வருஷம் சம்பாரிச்சதை இப்போல்லாம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் 25 லட்ச ரூபா செலவாகுது. திடீர்னு பார்த்தாக்கா அந்த ஃபேமிலி ரொம்ப ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஆகிடும். ஃபினான்ஷியல் பிளான் இல்லாமல் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் அன்சர்னிட்டியான லைஃப்பை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கருத்தில் கொண்டு இதை கரெக்ட் பண்ணோம். ரெண்டாவது டெப்ட்டு. இப்போ ஆல்ரெடி இருக்கிற டெப்ட்டை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கும் ஒரு ரூட் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். இது யூனிவர்சல் ஃபார்முலா. ஒவ்வொரு முறையும் நம்ம டெபிட்டை கிளியர் பண்ணும்போது நம்ம கிடைக்கிறவுடைய மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அசட்டை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அசட்டை பில்ட் பண்ணிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நாளைக்கு அதுதான் கை கொடுக்கும். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கேன் சார், நான் வந்து இந்த கோல்டை வந்து பிளட்ஜ் பண்ணி தான் நான் வந்து இந்த விஷயத்தை செஞ்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அசட் எல்லாமே உங்களுக்கு பிற்காலத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். இதை நான் சொல்ல, அப்பத்தாவலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 400 ஆண்டுகளாகவே கோல்டு நமக்கு சேஃப்டியாக இருக்குது அப்படின்னு. அந்த சேஃப்டி நெட்டம் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு வந்து அன்சர்டினிட்டி வரும். பணம் தான் நம்ம லைஃப்பை தீர்மானிக்குது, டைமை தீர்மானிக்குது. இன்றைக்கி இந்த இடத்துல நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கும் பணம் தான் தீர்மானிக்குது. பணம் இல்லை, பணம் வேணான்னு சொல்கிறவங்கெல்லாம் பணத்தை பற்றி தெரியாமல் கிடையாது, பணத்தை அதிகமாக அனுபவிச்சிருப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது இந்த பணம். ஸோ அப்போ பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முதலீடு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா இதுதான். நீங்கள் எப்போ வந்து இன்ஃப்ளேஷனை ஓவர்டேக் பண்ணுறீங்களோ, எடுத்துக்காட்டுக்கு இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 6% 7% சொல்கிறது போது இந்த ரிஸ்க்கே ரொம்ப சின்னதாக இருக்கும். 4% இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க ஆவரேஜாக. ஆனால் 6% ரிட்டர்னு 10% ரிட்டர்னு எஃப்டியை பற்றி சொல்கிறாங்க. என்னை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம பண்ணாமே விட்டுடலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் இன்ஃப்ளேஷனில் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் உயர்ந்துக்கிட்டே தான் போகுது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினைக்க உங்களுக்கு லாஸ் ஆகிட்டே இருப்பீங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் பார்க்கும்போது இன்ஃப்ளேஷன் உங்களை பீட் பண்ணி மேலே போயிடும். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த எந்த ஒரு பொருளுமே இன்றைக்கி அதே ப்ரைஸ் இருக்காது. எடுத்துக்காட்டுக்கு 1000 ரூபாய்க்கு நீங்கள் போன வருஷம் வாங்கின பொருள் இன்றைக்கி 1040 ரூபாயில் இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்காக வேகமாக ஓடணும் அப்படின்னாக்கா 10% ரிட்டர்ன் எடுத்தால் வெறும் 4%லேருந்து 6% தான் உங்களுக்கு உங்கள் கையில் நிற்கும். மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணு மூடி நிற்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. ஸோ அப்போ இன்ஃப்ளேஷனுங்கிறது ரொம்ப எவ்வளோ பெரிய முக்கியம்னு பாருங்கள். ஓகே, இப்போ அசட் பில்டிங்கை பற்றி பேசியிருப்போம். இப்போ ஸ்டாக்ஸு, லேண்டு, ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி நிறைய அசட் வந்து இருக்குது. இதில் எது வந்து அப்ரிஷியேட்டிங் அசட்டு, எது உங்களுக்கு டெப்ரிஷியேட்டிங் அசட்டுன்னு ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் தெரியணும். ஏன்னா நம்ம வந்து கார் வாங்குறது அப்ரிஷியேட்டிங் நினச்சி கார் வாங்குகிறோம், அப்படி கிடையாது. அது உங்களுக்கே தெரியும், அது வந்து டெப்ரிஷியேட்டிங் அசட்டு. அசட்டை வந்து நம்ம பில் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னாக்கா நமக்கு பிகம் வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம லைஃப்பில் மாறும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் லைஃபுக்கு நீங்களே உங்களுக்காக ஒரு விலையை நிர்ணயிச்சிக்கிங்க. அது 10% இருக்கட்டும், 20% இருக்கட்டும். மந்த் ஆன் மந்த்து உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து மார்க்கெட்லேயோ அல்ல உங்களுக்கு தெரிஞ்ச லெவல்லையோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பொருள் என்னவாக இருந்தாலும், ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சுமால் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. ஓகே சார், நான் ரொம்ப லேர்ன் பண்ணுறேன், என்னால் வந்து டைம்ஸ் பண்ண முன்னாடியும் நான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டாக்கு, பாண்டு, இந்த மாதிரி ஐபிஓ, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு இருக்கும். ஓகே சார், நான் ஓரளவுக்கு நல்லா ஏர்ன் பண்ணிட்டேன், 1 lakh 2 lakh சம்பாதிக்கிறேன் அப்படின்னாக்கா அப்போ தான் நீங்கள் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் லேண்டு, ப்ராப்பர்ட்டின்னு போகணும். நீங்கள் எடுத்த உடனே எல்லாமே இஎம்ஐயில் போகாமல் ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு பிளான் பண்ணிக்கணும், ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எது நம்ம வந்து லாங் டேர்மு, ஷார்ட் டேர்மு, மீடியம் டேர்மு அப்படின்னு பிளான் பண்ணிக்கணும். ஸோ இதை செஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய இந்த ஹேபிட்லேருந்து நம்ம கண்டினியூஸாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கிறது என்னென்னா, ஓகே சார், இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு போரிங்கான ஜாப் தான், ஆனால் அதை அனுபவிச்சு பாருங்கள். நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், இல்லை மனசால யோசிச்சு பாருங்கள். அடுத்த 10 வருஷம் கழித்து நீங்கள் என்னவா இருப்பீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கே யோசனை வரும். ஒரு கார் வாங்கியிருக்கணும், ஒரு வீடு வாங்கியிருக்கணும், நம்மளுடைய சந்தோஷமான ஒரு மனைவி அமைஞ்சிருக்கணும், இப்படின்னு எல்லாம் நினச்சிருப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது வந்து அடுத்து நிறையா பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும், இப்படின்னு நிறைய கனவுகள் இருக்கும். அதெல்லாம் உங்கள் கண் மூடி வந்து நிற்கும். அந்த கனவை நோக்கி நீங்கள் ஓட ஓட அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட். சேலரி வாங்கியே நான் இதை வந்து சரி பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளோட இன்ஃப்ளேஷன் நம்மளை ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கு. நம்ம அடிஷ்னலாக செய்ய வேண்டிய வேலை என்னதுன்னா எக்ஸ்ட்ரா இன்கம். பேசிவ் இன்கம் சொல்லக்கூடியது என்னென்னா, ஒன்று சார் சொல்லியிருப்பார், அடிஷ்னலாக வேலை செஞ்சு அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை உயர்த்து அப்படின்னு. சும்மாவாது இருங்க, ஒன்றும் தப்பு இல்லை, யோசிப்பீங்க. அதை விட்டுட்டு நான் பரபரப்பாகவே தெரியுறேன், நான் பிஸியாகவே இருக்கேன், 24 மணி நேரமாக நான் பிஸியாகவே இருக்கேன், காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சா நைட்டு வந்து 10 மணி வரைக்கும் நான் பிஸியாகவே இருக்கேன். பிஸியாக இருந்து என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா யோசிப்பீங்க, ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கிங்க, இல்லை ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கின ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு பிளான் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம தப்பை மறுபடியும் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை தான் நான் மறுபடியும் இந்த ஒரே விஷயத்தை சொல்கிறேன்.
இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா ஏதோ தியாகம் பண்ணுறதுன்னு வச்சுக்கிறாங்க. எனக்காக பண்ண போகிறீங்க, உங்களுக்காக தான் பண்ண போகிறீங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை ஸ்டேட்டஸாக வைக்கிறது, அதை பெருசாக ஃபீல் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் உண்மையை யோசிச்சு பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறது தெரியுமா? ஃபோன் வாங்குறது, ட்ரெஸ்ஸு வாங்குறது, இல்லை அழகாக படம் பார்க்க போகிறது, இந்த மாதிரி. சரிங்க சார், நான் இதெல்லாம் தப்பு சொல்லலை. நீங்கள் போங்க, படத்துக்கு போங்க, கேர்ள் ஃப்ரெண்டோட போங்க, எதுவுமே தப்பு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணிங்க, மாதத்தில் 4 முறை நீங்கள் தேட்டருக்கு போகிறீங்க அப்படின்னா அதை 2ஆக கட் பண்ணுங்கள். 3 முறை நீங்கள் ஹோட்டலுக்கு போய், சார் உங்கள் பிஸ்னஸை பற்றி தப்பாக பேசணும்னு நினைக்காதீங்க, 3 முறை 4 முறை நீங்கள் தொடர்ந்து ஹோட்டல்லே போய் சாப்பிட்றீங்க, ஒவ்வொரு நாளுக்கும் 2000 ரூபாய் செலவாகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஒன்று கட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷனை ஒன்று கட் பண்ணுங்கள். இப்படி ஒன்றா கட் பண்ணி அதில் சேவிங்ஸை உருவாக்கி அதை இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்குங்க. நான் ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே நினச்சிக்கிறீங்க பணம் வந்து பத்தும் பண்ணும், பணத்தை வந்து நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்ம எடுத்து எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு பண்ணோம் அப்படின்னு. மொத்தமாக கொடுக்காது உங்களுக்கு என்றைக்குமே. ஸோ அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, நீங்கள் எமோஷனலாக எடுக்கிற முடிவு தப்பு, அதாவது ட்ரேடில் எடுக்கிற எமோஷனல் முடிவால் லாஸ் வரும், உடனே மார்க்கெட் விட்டு வெளில போகணும்னு யோசிப்பீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிளானிங், ஒரு எக்ஸிக்யூஷன், இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இன்வெஸ்டராக வர முடியும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு பெரிய தொழிலதிபராக வர முடியும். இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு ஈவெண்ட்டை வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே வந்து ஒரே விஷயத்தான் சொல்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஆப்பர்ச்சுனிட்டி, குரோத்து, டீம் பில்டிங், அதை வந்து அசட் பில்டிங்னு. அது எல்லாம் நல்லது தானே, ஏன் அதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், நாளைக்கு காலையில் முதல்ல போன உடனே நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அதில் இருக்கிற பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் என்ன பண்ணோம், எமர்ஜென்சியாக ஏதாவது ஒரு செலவு நம்மளை கடந்து போகும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா அமௌண்ட்டும் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா பேனிக். நம்ம ஒரு நேராக ஒரு மால் உள்ள போவோம், இன்றைக்கி செலவே பண்ணக்கூடாது, இந்த மாலை ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வரும்னு வருவோம், ஓகேங்களா? சும்மா அப்படி போய் பார்த்துட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க. சரின்னு ஒரு பில்லை வாங்குவோம், அடுத்தது பார்த்தா இன்னொன்று வாங்குவோம், கடைசியாக பார்த்தா மொத்த அமௌண்ட்டு செலவு பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ கையில் இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு இருக்கவே இருக்காது. நம்ம எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு சொல்லும்போது சொல்லியிருப்பார் கோபிநாத் சார், ஒரு 500 ரூபாய் வந்து ஸ்கூல் படிக்கிறவங்களுக்காக எடுத்து வச்ச பணத்தை எக்காரணத்தை கொண்டு தொட மாட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை உருவாக்கணும். நம்ம தான் வந்து அந்த மாதிரி ஹேபிட்டை உருவாக்குறதே இல்லையே. நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், உடனடியாக எமோஷனலாக எடுத்துருவோம் முடிவு. ஸோ ஓவராலாக இப்போ நான் சொல்ல வர கருத்து என்னன்னாக்கா, மார்க்கெட்டு உங்களுக்கு எப்பயுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் நம்ம கன்டினியூ பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம அழகாக எமோஷனலாக முடிவு எடுக்காமல் ஸ்ட்ராட்டஜியாக முடிவெடுத்து லாங் டேர்மு, ஷார்ட் டேர்மு, மீடியம் டேர்ம்னு சொல்லி நம்ம செக்ரிகேஷன் பண்ணி ஒவ்வொரு முறையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆப்பர்ச்சுனிட்டியாக உருவாக்கி லாங் டேர்ம் க்ரோத்துக்காக பிளான் பண்ணி அந்த அசட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வேணும்னா ஹெட்ஜிங் பண்ணுங்கள், ஆப்ஷன் பண்ணுங்கள், நிறைய விஷயங்களை சேர்ந்து பண்ணுங்கள். ஆனால் இங்கே நான் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஆப்ஷனுங்கிறது உங்களுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன், அதுவே ஃபுல்லாக ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சாப்பாட்டில் ஒரு அடிஷ்னலாக வந்து ஒரு தொட்டுக்கு வைப்பாங்க இல்லையா, பொரியல், அப்படி தான் வந்து சாப்பாட்டுக்கு அடிஷ்னலாக வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறது ஆப்ஷன். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல் டைமு அந்த ஃபுல் சைட் டிஷ்ஷே மெயின் சைட் டிஷ் ஆக்கிட்டு அதையே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறோம், மிஸ்டேக் பண்ணுறோம். அப்போ ஒரு டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஹெட்ஜிங் பண்ணுறதுக்காகவோ இல்லை நம்மளுடைய ஓவரால் ஹோல்டிங் வந்து லாஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் ஆப்ஷன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆப்ஷனையே மெயினாக பண்ணி லாஸ் பண்ணுறோம். நான் ஆப்ஷன் தப்புன்னு சொல்ல, அடுத்து சாரை பேச போகிறார் ஆப்ஷன் பற்றி, நான் ஆப்ஷன் தப்புன்னு சொல்ல, என்கிட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது, என்கிட்ட எல்லா விஷயமான ட்ரேடிங் ஃபீச்சர்ஸும் இருக்குது, நீங்கள் எல்லாமே ட்ரேட் பண்ணலாம். நான் வந்து ஒரு கிரவுண்டை வந்து வச்சுருக்கேன், நீங்கள் நல்லா ஃபுட்பால் விளையாடுங்க, நிறையா ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுங்கள், எங்களுடைய சார்ட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்தியாவிலே அதாவது இந்தியா கிடையாது, வேர்ல்டுலேயே நம்பர் 1 ட்ரேடிங் பிளாட்ஃபார்மாக இருக்கிற ட்ரேடிங்களுக்கு நம்ம டஃப் கொடுக்குற விதமாக அவங்க 1,70,000 ரூபா சார்ஜ் பண்ணுற அந்த சார்ட்டை நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஓனாக இன்ஜின் பில்ட் பண்ணி ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கிட்டு இருக்கோம். 10 rupees எஸ்ஐபி கொடுக்குறோம், ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு எல்லா விஷயத்தையும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். எதுவுமே நாங்கள் ஆப்ஷனுக்கு குறை வைக்கல, ஏன்னா எங்களுக்கு அது மெயின் ஆப்ஷன், ஏன்னா அதுதான் இன்கம் வருது கம்பெனிக்கு. ஆனால் ஆப்ஷனை எப்படி பயன்படுத்தணுங்கிறது இல்லையா, அதை யாரும் சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ரிஸ்க்கை பற்றி தெரியாத பண்ணுற மிஸ்டேக் தான். ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கு என்ன ரிஸ்க்குன்னு தெரியணும், எவ்வளோ நம்ம வந்து தாங்க முடியும்னு தெரியணும். நம்ம வந்து அந்த ஆப்ஷனுக்குள்ளே இறங்கிட்டு நம்ம லாஸ் ஆகிட்டு விட்டதை பிடிச்சிடலாம்
அடுத்த கட்டத்துக்கு பிடிச்சிடலாம் இப்படின்னு வந்து கடனை வாங்கி லோன் வாங்கி மேலும் 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 லாஸை வந்து கரெக்டாக பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியாது. நாங்கள் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற நாங்கள் ஒரு என்டர்பிரனராக நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, கிளைண்ட்டை வந்து லாங் ரனில் வந்து ப்ராஃபிட் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட லைஃப் நல்லாயிருக்கும், எங்களோட லைஃப் நல்லாயிருக்கும். நாங்கள் பில் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்டை வந்து கிளைண்ட்டுக்கு சேஃப்டியும் ஃபினான்ஷியல் வந்து சப்போர்ட்டும் கொடுக்குறது தான் என்ன தவிர அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற நோக்கில் அதில் கிடையவே கிடையாது. ஸோ நான் மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற எல்லாருமே அதே விஷயந்தான். ஏன்னா டிசிஷன் எடுக்கிறத வந்து தாமதிக்காங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம தாமதிக்கிற டிசிஷன் வந்து இன்றைக்கி நம்ம தள்ளி போகிறோன்னு வச்சுக்கலாம், இந்த நிமிஷம் தள்ளி போட்டோம் அப்படின்னா ஒரு நாள் தள்ளி போகும், ஒரு நாள் தள்ளி போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதம் தள்ளி போகும், ஒரு மாதம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷம் தள்ளி போகும். நீங்கள் இன்றைக்கி தாமதித்து எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்காக நீங்கள் எடுக்கிற தாமதமாக செய்யக்கூடிய உங்கள் குரோத்துக்கான முடிவு. நீங்களே உங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு மிஸ்டேக்ஸ். இந்த மிஸ்டேக்கை நீங்கள் செய்வீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தை நீங்கள் ரிப்பீட்டாக செய்வீங்க. இது வந்து உங்களால் வெளில வரவே முடியாது. நான் சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு சப்போர்ட்டை தான் கொடுக்கும். எடுத்துக்காட்டுக்கு இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்கள் பாயிண்ட்டு. ஏன் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் என்னெல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், வேறு எதுவும் சப்போர்ட் பண்ணாது. இதுதான் நான் ரிப்பீட்டடாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ ஓகே, இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சம்பளம். இப்போ நம்ம சம்பளத்தை வந்து வாங்கி தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். ரெண்டாவது வந்து பேங்க் பேலன்ஸ், இதை வந்து அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். மூணாவது பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது எந்த அளவுக்கு உயர்த்தணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, இந்த காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட். நம்ம அதை பற்றி தெரியறதே கிடையாது. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அது 0லேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து 1 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா ஆகும், 10 லட்ச ரூபாயிலேருந்து 100 கோடி ஆகும். எடுத்துக்காட்டுக்கு நம்ம தமிழகத்திலே வந்து தங்கமயில் ஜுவல்லரி பார்த்திங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 200 கோடி ரூபாய்க்கு ஐபிஓ வந்திருப்பாங்க. இன்றைக்கி 12,500 கோடி ரூபா அவங்களுடைய வேல்யூஷன். அவங்க வெறும் 60 கோடி ரூபா தான் வந்து வெளியிலேருந்து, அதாவது 40 கோடி ரூபா 30 கோடி ரூபா தான் ஃபண்டை வெளில ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க வச்சுக்கோங்க, கோல்டை விட அதிக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அந்த கம்பெனி. அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம ஊரில் நம்ம பார்க்குற அதே தங்கம், அதாவது குறிப்பிட்டு நான் அந்த கம்பெனியை வந்து ப்ரொமோட் பண்ணி பேசுகிறேன்னு வச்சுக்காதீங்க, இயல்பான விஷயம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு எந்த அளவுக்கு இம்பாக்டை க்ரியேட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அப்போ அதோடைய குரோத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அபரிவிதமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ, இப்போ அதில் நீங்கள் முதலீடு பண்ணி தான் எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கும் நீங்கள் கற்பனையில் கூட எட்டி பார்க்க முடியாது. எப்படி நினைக்கிறீங்களா? ₹1 முதலீடு போட்டு தான் 33,000 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட 1 கோடி போட்டவங்களுக்கு 5 வருஷத்தில் எவ்வளோ? 1055 கோடி. யாருக்கு? இன்ஃபோஏஜி கம்பெனிக்கு. அந்த வருஷம் அவங்க ப்ராஃபிட் பண்ணது 10,300 கோடி ரூபா. யோசிச்சு பாருங்கள், ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேறு எதுலேயே கிடைக்குமான்னு. இப்போ நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அரேபியன் கார்டன் மாரி நம்ம இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கணும், இன்னொரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் அப்படி யோசிக்க மாட்டேன். அரேபியன் கார்டனில் ஸ்டாக் வந்து அதை எப்படி வாங்கணும்னு யோசிப்பேன். நான் அவருக்கு காம்பீட்டராக வரணும்னு நினைக்க மாட்டேன். இதோடைய ஸ்ட்ராட்டஜி யார் தெரியுமா? ராதாகிருஷ்ணன் தமணி. அவர் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி என்ன பயன்படுத்துவார்னா, அவருக்கு சக கம்பெனிகள் இருக்கும் இல்லையா, அந்த கம்பெனியோடைய ஷேர்ஸ்லாம் அவர் வாங்கி வச்சுப்பார். அதாவது காம்பீட்டர் கம்பெனி. அவர் காம்பீட்டர்லாம் அவங்களுக்காக வேலை செய்வாங்க. அவர் நல்லா க்ரோத் ஆகிட்டு இருப்பார். அவங்கக்கிட்ட எதிர்த்து போராடிக்கலாம் இருக்க மாட்டார், அவர் நண்பராகிப்பார். ஸோ நீங்கள் கற்பனையில் எட்டாத அளவுக்கு இதே காலகட்டத்தில் உபாதையா, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. நான் சொல்கிற மாதிரி மதுசூதன் கேலா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை மாதிரி ஒரு ஸ்டாக் ப்ரோக்கிங்கில் ஒர்க் பண்ணிவிட்டு சாதாரணமாக ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குனார். அவருடைய குரோத் பார்த்தீங்கன்னா 2000 கோடி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வெறும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்டருடைய குரோத் 2000 கோடி. 2010-15 ஒன்றுமே கிடையாது, வெறும் 3 கோடி. அவர் எந்த அளவுக்கு குரோத் ஆகிட்டு இருக்காரு பாருங்கள். ஒரே ஒரு கம்பெனியில் முதலீடு போட்டார், 110 கோடி ரூபா. அந்த கம்பெனி மட்டுமே 1800 கோடி ரூபா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு வித்தின் 3 இயர்ஸ். 100 கோடி ரூபா, 1800 கோடி ரூபா. அப்போ ஒரு ஸ்டாக் அவர் வாங்கினார்னா லாங் டர்மாக வெயிட் பண்ணுறாரு. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உடனடியாக சம்பாதிக்கணும், உடனடியாக நீங்கள் செய்யணும்னு கிடையாது. இதே பர்சன்னு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 10 லட்ச ரூபா. இன்றைக்கி அந்த 2500 கோடி ரூபா எப்படி வந்ததுன்னா அந்த ஹேபிட்டு. நான் ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், ஹேபிட்டை நீங்கள் வளர்க்காமல் உங்கள் குரோத்தை வளர்க்கவே முடியாது. தப்பான ஹேபிட்டை வளர்த்துனா உங்களுக்கு ரிசல்ட் லேட்டராக கிடைக்கும். அதே கரெக்டான ஹேபிட்டை உருவாக்குன்னா லாங் டேர்மில் உங்களுக்கு குரோத்து கிடைக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ்லாம் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனியில் முதலீடு பண்ணுற கம்பெனிஸ் இருக்காங்க. இந்த மாதிரி நல்ல ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ போய் எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன
எதை நோக்கி போகிறோம், நம்ம கோல் எதை நோக்கி வைக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற இன்வெஸ்டர்லாம் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்காங்கன்னு பாருங்கள். இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும். ஏன்னா ஸ்டாக்கை வந்து நீங்கள் பிக் பண்ணுறது தான் இருக்குது, அதில் வந்து ரிட்டர்ன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதே காலகட்டத்தில் நிறைய பேர் வாஷ் அவுட் ஆனவங்களும் இருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். யார் நம்ம சார் சொல்லியிருப்பார், ரிலையன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் 2 பேர் இருக்காங்க. பிரதர் முகேஷ் அம்பானியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தனா ப்ராஃபிட் வந்திருக்கும், அனில் அம்பானியில் வந்து அவருடைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் லாஸ் வந்திருக்குன்னு. உண்மைதான், நம்ம அதுக்கு தான் டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ நம்ம எந்த ஸ்டாக் எடுக்கிறோம், ஃப்யூச்சரில் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்து எடுத்தால் மட்டும்தான் க்ரோத் ஆகும். ஸோ ஃப்யூச்சரில் என்ன சார் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3-4 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. வாட்டர். இந்த வாட்டர் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. ஏன்னா எல்லா உயிரினங்களுக்கும் வாட்டருங்கிறது ஒரு காமன் டூல். இப்போ நமக்கும் சரி, விலங்கினத்துக்கும் சரி, பறவைக்கும் சரி வாட்டர் தேவை. அந்த வாட்டர் வந்து ஒரு லெவலுக்கு மேலே சோர்ஸே எல்லாம் போகும். அப்போ வாட்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கும், அதில் முதலீடு பண்ணுங்கள், லாங் டேர்ம் க்ரோத் இருக்கும். அதே மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி. ஏன் அப்படின்னா எனர்ஜி வந்து இப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ரினியூவபிள் எனர்ஜி கம்பெனி சைடாக போங்க. அடுத்து ஏஐ. 2010 ஸ்மார்ட் ஃபோனு ரொம்ப பிரபலமாச்சு. அடுத்தது 2020 ஏஐ. 2030 என்னவா இருக்க போதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கனாக்கா நீங்கள் ஒரு மில்லியனராவோ பில்லியனராவோ வர முடியும். இது தெரியாமல் ட்ரெண்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, உன் ஃப்ரெண்டு சொல்கிறான்னு நீங்கள் அதில் போனீங்க அப்படின்னாக்கா நஷ்டத்தை தான் பண்ண முடியும். சரி, ஏஐ ஸ்டாக்கு அடுத்த கட்டத்துக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ சைனாவிலலாம் பறக்கும் கார்லாம் வந்துச்சு. இப்போ நம்ம அதை பற்றி இன்னும் யோசிக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அப் ட்ரெண்டாக என்னெல்லாம் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்தியாவில் பேட்டரி கார் நம்ம பார்க்குறோம். 10 காரில் ஒரு 2 கார் தான் பேட்டரி கார் பார்க்குறோம். கரெக்டு தானே? ஆனால் சைனாவில் அப்படி கிடையாது. 10 காரில் 6 கார் வந்து பேட்டரி கார். அவங்க 60% மேலே பேட்டரி கார் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவில் ரீசெண்டாக ஒரு ரூல்ஸை பாஸ் பண்ணியிருப்பாங்க டெல்லியில். கம்பல்சரியாக எல்லோரும் பைக் வாங்கினா பேட்டரி கார் தான் வாங்கணும் அப்படின்னு. நிறைய வந்து பைக் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு பயப்படுறீங்க. ஆனால் சைனாவில் என்ன ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பேட்டரி வந்து சார்ஜ் போட்டால் வெறும் 10 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடும். நீங்கள் 300-400 கிலோமீட்டர் ஓட்டலாம். அந்த டெக்னாலஜி இந்தியாவுக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, குறுகிய காலத்திலே வந்துடும். அப்படி வந்துச்சு அப்படின்னா ஃபியூல், அதாவது பெட்ரோல் டாலர் ஃபியூல் வந்து நமக்கு தேவைப்படாது, கம்மியாக தான் தேவைப்படும் பிற்காலத்தில். அப்போ எந்த ட்ரெண்டெலாம் ஏறப்போகுது? அப்போ சார் நான் பேட்டரி கம்பெனி ஷேர்ஸை வாங்கிட்டோமா அப்படின்னு. அப்படி கிடையாது. அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற சில்வரு, அதோட அலுமினியம், அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற வந்து எலக்ட்ரானிக்கல் ஐட்டம் நிறைய நீங்கள் அதை தேடி பாருங்கள். உங்களுக்கு தான் இன்றைக்கி ஏஐ கிடச்சிருக்கே, அதில் முதலீடு செய்யுங்க. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எலான் மஸ்கை பார்த்து நம்ம என்ன சொன்னோம் எல்லாரும்? நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி பாருங்கள் 2 ட்ரில்லியன் வேல்யூ. யோசிச்சு பாருங்கள், இந்தியாவோட மொத்த கேபிட்டலைசேஷனே 5 ட்ரில்லியன். அவரோட இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு மட்டும் 2 ட்ரில்லியன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அவர் நிர்ணயிக்கிறார், மக்கள் வாங்குறாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் மேலே வச்சுருக்கிற மக்கள் நம்பிக்கை, அவர் சொல்கிற வேல்யூவை கொடுத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இந்த வேல்யூ இன்னும் 10 வருஷம் கழித்து இது வந்து பப்ளாவும் மாறலாம், குரோத்தாகவும் மாறலாம். இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவர் எடுத்திருக்கிற முடிவை அவர் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அது நடந்துடும் அப்படின்னு நம்மளும் நம்புகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், லாங் டேர்ம் க்ரோத் ஆகுங்க அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பளித்த இந்த பிகைண்ட் வுட் குழுமத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, தேங்க்யூ. Mr. Konpati R, founder and CEO, Enrich Money.